மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என்று இரவு நேரத்தில் 5 நொடிகளில் அழகு தமிழில் அண்ணா வாக்கு கேட்பார். நாடு நலம் பெற, நாசகார ஆட்சி தொலைய உங்கள் இதயசூரியனில் உதிக்கட்டும் உதயசூரியன் என்று தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கலைஞரின் கரகரக்குரல் உங்களை கவர்ந்தெடுக்கும். அன்பார்ந்த என்று அவர் ஆரம்பிக்கும் போதே அதுவரையில் ஆரவாரித்துக் கொண்டிருந்த உடன்பிறப்புகள் திடீரென்று அமைதியாகி விடுவார்கள். அதன் பிறகு என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அவர் கூறும்போது உற்சாக வெள்ளத்தில் உடன்பிறப்புகள் எழுப்பும் கரவொலி விண்ணை பிளக்கும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. பொதுக்கூட்டம் என்ற பாணிதான் ஒரு கட்சியின் கொள்கைகளை, மக்களுக்கு நிறைவேற்றவிருக்கும் வாக்குறுதிகளை, நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்த விளக்கங்களை மக்களிடம் நேரடியாக சென்று அளிக்கும் ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தை வெகு சிறப்பாக கையாண்ட இயக்கம் திராவிட இயக்கம். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க, தமிழ் வாழ, தமிழர்கள் வாழ, திராவிடம் செழிக்க குழுவானால் திராவிட நாடே திராவிடருக்காக நாம் நிச்சயமாக வெற்றியை ஈட்டுவோம். இன்றைக்கு முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் என்று ஏராளமான சமூக ஊடகங்கள் வந்தபோதும் இப்போதும் அந்த பொதுக்கூட்ட பாணியை மங்காமல் மறையாமல் வைத்திருக்கும் ஒரே இயக்கம் திமுக தான். 69 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடும் கூட்டம் அது. அண்ணா மறைந்த போது திரண்ட கூட்டம் 1.5 கோடி பேர். கலைஞர் பேச வருகிறார் என்றால் அந்த ஊரில் திருவிழாதான். கலைஞரின் சாதுரிய பேச்சுக்கு முன் இந்தியாவில் எந்த தேசிய தலைவரும் கூட முன்னிற்க முடியாது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் கோவையில் பேசினார். அப்போது எனக்கு வயது மூப்பாகிவிட்டது, ஒருவேளை இது எனது கடைசி தேர்தல் பிரச்சாரமாக இருக்கலாம் என்கிறார். மொத்த கூட்டமும் தலைவா என்று கதறியது. அது ஏதோ காசுக்காக கூடிய கூட்டம் அல்ல, உணர்வுக்காக கூடிய கூட்டம். கலைஞரின் வழியில் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசும் கூட்டங்களில் கடல் போல் திரண்டு அவரின் பேச்சை கேட்கிறார்கள் பொதுமக்கள். பாசிச ஆட்சி ஒழிய, ஜனநாயகம் தழைக்க உங்களில் ஒருவனாக கேட்கிறேன், உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முழங்குகிறார். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே. திருவாரூரில் துவங்கி இன்று சிவகங்கை வரை கூடியது சாதாரண கூட்டம் அல்ல. அன்று அண்ணாவுக்கு கூடிய கூட்டம், கலைஞருக்கு கூடிய கூட்டத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல இன்று தலைவர் ஸ்டாலின் பேச்சை கேட்கக்கூடும் கூட்டம். காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம் என திருவாரூரில் துவங்கி சிவகங்கை வரை 16 பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் மு க ஸ்டாலின். ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணித்திருக்கிறார். இன்னும் அவரது பயணம் தொடர்கிறது. மக்களை சந்திக்கிறார், மக்களோடு பயணிக்கிறார். இதுதானே ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி. பிரம்மாண்டமான மேடை, லட்சக்கணக்கில் மக்கள். இப்படி பொதுக்கூட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தவில்லை, நடத்தவும் முடியவில்லை. சில கட்சிகளின் கூட்டத்தை காண வந்தவர்களை விட காலி நாற்காலிகளின் எண்ணிக்கை அதிகம். பிரதமர் பேசும் கூட்டத்திற்கே அதுதான் கதி. திமுக தலைவர் ஸ்டாலின் நடந்து சென்றாலும் சரி, வாகனத்தில் சென்றாலும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, எங்கும் மக்கள் கூட்டம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டை ஆளும் முதல்வர் செல்கிறார் என்றால் தெருவில் யாருமே இல்லை. திமுக தலைவருக்கு கூடும் கூட்டம்தான் கொலைகார ஆட்சி நடத்தும் எடப்பாடியை சிறைச்சாலைக்கு அனுப்ப போகும் கூட்டம் என்று உற்சாகமடைகிறார்கள் உடன்பிறப்புகள். திமுக தலைவருக்கு கூடும் கூட்டம்தான் பாசிச மோடியை பதவியிலிருந்து இறக்கப் போகும் கூட்டம் என்ற நம்பிக்கை தெரிகிறது உடன்பிறப்புகளின் முகத்தில். இந்த கூட்டம்
ஜனநாயகத்தை தீர்மானிக்கும் கூட்டம். இந்த கூட்டம் சமூக நீதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டும் கூட்டம். இந்த கூட்டம்தான் தமிழர்களின் உரிமையை மீட்டெடுக்கப் போகும் கூட்டம். கலைஞருடைய மகனாக இந்த ஸ்டாலின் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்.